சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி இந்த கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கடந்த ஆட்சியில் 10.5% இடஒதுக்கீடு சரியான தரவுகளின்றி கொடுக்கப்பட்டதால் உயர் மற்றும் உச்சநீதிமன்றங்கள் ரத்து செய்துவிட்டன என்றார். மத்திய பாஜக கூட்டணியில் உள்ள பாமக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி வைக்க வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்த பிறகுதான் உள் ஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியும் என்றும், இல்லையேல் பீகாரை போல தனி இடஒதுக்கீடு நீக்கப்பட்டுவிடும் என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை பற்றி பேசி அதற்குரிய பதில்களை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் விளக்கமளித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு கோகா மணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இதனை ஏற்காத நிலையில் பாமகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பு வேறு, உள்இட ஒதுக்கீடு வேறு என பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்தவர், உள்இட ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தனி பிரச்சனை. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ள ஒதுக்கீடு, இது தனி பிரச்சனை. 2 கட்டமாக தான் பார்க்கணும் நம்ம. அப்போ சரி, 10.5 இன்னைக்கு குறை சொல்றாங்க. 3 ஆண்டா அரசாங்கம் இதெல்லாம் முறைப்படுத்தி கொண்டு போச்சு. அப்போ அக்கறை இல்லையா உங்களுக்கு? அப்போ கண்ணு தெரியலையா? அன்னைக்கு பண்ணீங்களே, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் போட்டீங்க. மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு ரத்து பண்ணப்ப அரசு தானே மேல்முறையீடு பண்ணிச்சு. உண்மையை உணர்ந்து தானே பண்ணிச்சு. அந்த உண்மையை உணர்ந்ததன் அடிப்படையில் இப்போ 3 வருஷம் ஆச்சு, நடைமுறைப்படுத்துன்னு தான் கேட்குறோம், வேற ஒன்றும் கேட்கல. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது 3.5 விழுக்காடு, அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு. அது மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள் 108 சமுதாயத்திற்கு வன்னியர் உட்பட எம்பிசி மிக பிற்படுத்தவர் 20 விழுக்காடு. எந்த அடிப்படையில் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பண்ணாங்க? இல்லை. மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு.